நன்றி கிட்டு மனிதனை விடனே என்னத்தா எங்கடா கிளம்பிட்டே? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையே சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம். பீத்தர சிரிக்கி. உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்டு முக்கியம். என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீனா விஷம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவில் போற வாரம் கடிச்சு குதவ போற. போடா. போற வரணும் கடிப்பா. அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. அட போது போற நாய இன்னொருக்க சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா. அடி கெட்டண்ணம் முடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உடனே கொல்லல. அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. ஆத்தடி எத்த தண்டி. ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு. நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல. இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ, நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டேட் பண்ணியா? அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, உங்க பொண்டாடி பல்சு, எங்க பசங்களும் பல்சு, நீயே பல்சு. எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ, பழைய ட்ரீட்மெண்ட க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற? ஐயே, இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவல போல் இருக்கு. பேசாம எங்க இரு, தெரியல வராது மூச். இந்த குரல் இந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். போட நானா வந்து கேட்டதா கம்ப்யூட்டர் கொடுப்பியா? அதே கிளவி குடுத்துக்க மாட்டியா? இங்க இவன் கிட்ட 30 பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான். 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கிறேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா? என்ன சொல்றா? இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓட்டனே. அதுக்கு எங்க கமிஷன்? அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூன்னு சொல்லா டைமிங்ல கடிக்கிற நாய சோம்பேறி ஆக்கி இருப்பாள் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம்? காசு அடையா? இந்த பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடியே கிளவி, ஓடாத ஓடாத, ஓடினா கொண்டு விடும் உங்களை. டாய், உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை என் கையில தாண்டி. ஏய் கிளவி, அவன் நாயை காவலுக்கு வச்சு தாண்டி பாத்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி. சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன் ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே. அக்குன்னு கவட்டில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதையா கவுசல்ல பாதி எனக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா, கூட்டத்துக்கே துணி எடுக்க வந்திருக்கீங்க. உங்க சாதி சனத்துக்குள்ள ஏதாவது திருவிழாவா? ஏப்பல சப்பத்தி எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுப்ல. சாமி நான் நிக்குதே, என் புள்ள காலேஜ்ல சேர போதே, அதுக்கு துணி எடுக்க வந்துக்கோ சாமி. உங்க பையனை காலேஜ்ல சேர்த்து விட போறீங்களா? எங்க பிள்ளைலாம் படிக்குது, உங்க பிள்ளைலாம் குடிக்குது. அதுக்கு ஏன் பொறுமை சாகுற சாமி? ஏன் சாமி, என் பிள்ளைய காலேஜ்ல சேர்க்க போற சந்தோஷத்துல என் மாமே மச்சான் குழந்தையா நாத்தனா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்க வந்திருக்கேன் சாமியா. அப்ப உங்க பையனுக்கு துணி எடுக்கல? பையனுக்கு 5 ஸ்டார் ஜவுளி கடையில எடுப்ப சாமியா. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பாருக்கு, துணி கடையில இல்ல. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சாமி. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடை, கடையை விட்டா பாரு. இந்த உலகம் உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சது எங்க சாதி சனதான சாமி. அதனால உனக்கு தெரியாத எங்களுக்கு தெரியல.
அது கடந்துட்டு போ சாமி. யாப்ல செம்பட்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வண்ணத்தான் பிடிச்சிருக்கு மச்சான். அட கிறுக்கு சிறுக்கு மேல ராத்திரில பேசல பகல்ல பேசிக்கிட்டு இருக்க நீ. துணிமணில என்ன கலர் பிடிச்சா பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா பேசுவ? நான் என்ன துணிமணி இல்லாமல அலையறேன். முதல்ல ஆண்டி பட்டிக்கு உஸ்ல பட்டிக்கு எடுத்து கொடு மச்சான். ரெண்டு ஊருக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்களா? இது கொங்கா சாமியாவுல இருக்க. ஆண்டிப்பட்டி உசுல பட்டிக்கிறது மாமனு மச்சான் சாமி. அது எப்ப ஊரு பேரா வச்சிருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல பிறக்கிறோமோ அந்தந்த ஊரை பேரா வச்சிருவோம் சாமி. லுச்சா தனமா பேசாம போய் துணிமணி எடுத்து போட்டு குறைங்கிறாம சாமி. ஏம்பட்ட பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? உன் பேரு அதானா சாமி? இது ஓகேப்பா. இது எவ்வளவு சாமி? 60 ரூபா தான். 60 ரூபாயா? ஏன்டா எல்லாம் சேர்ந்து துப்புறீங்க? இப்படி மட்டமான துணி எடுத்து போட்டா மாப்பிள்ளைக்கு பிடிக்காதுல்ல. அது சொல்ல வேண்டியது என்னடா? இது எப்படி விக்கிறது? ஏய் நல்ல வெள்ளாவில வச்சு வளர்த்து காய போடுங்கப்பா. டேய் என்ன ரேட்லடா வேணும் நல்ல உங்களுக்கு? கலர் கலரா காஸ்ட்லியா எடுத்து போடு சாமி. சரிப்பா. இது ஓகேவா? டேய் எவனாச்சும் ஒருத்தன் உருப்படியா சொல்லுங்கடா. கோண சாமியலா? டேய் சாமி நம்மள மாதிரியே பேசுது. நம்ம சாதியில சேர கடைக்குள்ள வந்ததுல இருந்து என் கடையோட வியாபாரமே போச்சடா. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்கடா. சாமியலா சாமி அழுகுது. அதனால நான் இல்ல செம்பட்டி மட்டும் பாத்துறேன். செம்பட்டி நீ என்ன வனக்காலு? மச்சான் திருமங்கலம் குடும்பத்துக்கு மஞ்சள் கலர் எடுத்துடலாம். சரி. தெங்காசி குடும்பத்துக்கு ரோஸ் கலர் எடுத்துடலாம். திண்டுக்கல் குடும்பத்துக்கு பச்சை கலர் எடுத்துடலாம். திருப்பாச்சி குடும்பத்துக்கு அது கிளி பச்சை கலர். ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேலை எப்படி பத்து? ஒரு சேலை எடுத்து அதுல மிச்சம் பண்ணுவோம் சாமி. அதை எடுத்து போடுங்க. எப்ப உடைச்சு போட்டாச்சு பாத்து கூட. சாமி இந்தா இது ஆண்டிப்பட்டி ஃபேமிலிக்கு, இது உசிலம்பட்டி ஃபேமிலிக்கு, இது கொட்டாம்பட்டி குடும்பத்துக்கு, இது காயாபட்டி காயாச்சிக்கு. இந்த சாமி கை வலிக்குது. யாராவது ஒரு ஆளாவது பிடிச்சு அவங்க குடும்பத்துக்கு எடுத்துக்க சாமி. முதுக பெறாடா. எவ்வளவு சாமி? 1200. 1000 யாராலும் கேட்கிறது? மச்சான் எடு மச்சான். என்னடா பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொட்டுற மாதிரி கொட்டுறீங்க? பல்ல கட்டி வித்து போடுவேன். எல்லாம் உழைச்சு காசு. காசை பத்தி காலமா பேசுற கண்ணை வந்து போகும். நாதான் என்ன என்னடா 200 ரூபாய் குறையுது? 200 தானே குறையுது. அதுக்கே சாமி காத்துற 200 கிட்ட நரிப்பல்ல வாங்கி கொண்டாங்க. நாய்ப்பல்ல வேணா நாய்ப்பல்ல வேணா எல்லா பல்லையும் நான் ஏற்கனவே படுத்துக்க படுத்துக்குறா. சாமி நாங்க பெரிய படி தர பல்ல வாங்கி சாமி. நீ யாரா என் சொந்தக்காரனடா? உன்னை என்ன எங்கேயுமே பார்த்ததில்ல. படுத்துக்குறா. யாப்ல செம்பட்டி இந்த லூச்சு பாய் வியாபாரம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நாங்க எழுத்த கடைக்கு போறோம். எது எழுத்து கடைக்கு போறீங்களா? அந்த கடை எங்கடா வேணா? காசை பூரா அள்ளி செம்பட்டி புரியத்துக்கு மூஞ்சில போட. யாரா நம்ப ஆமா நம்ம மாகாளி மாகாளி பத்திரகாளி மடப்புறத்து காலி அம்பட்டு பேருக்கு நான் சொல்ல போற மெசேஜ் என்ன? நான் என் காலேஜ் படிக்க போறாங்க. என்னால எல்லா காலையும் கூடயே போகணும், கூடயே வரணும், கூடயே இருந்து கடைசி வரைக்கும் எங்க பிள்ளைக்கு படிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து எங்க சாய்சனுக்கு பெருமை சேர்க்கணும் என் தெய்வங்களா. என்ன சாமி என்ன கல்ல சுண்ணாம்பு போட்டியாப்பா? சுண்ணாம்பு இதுக்கு வித்தியாசம் தெரியாம புள்ள கண்ணை கட்டு முடிய மச்சான். ஒண்ணு ஆகாது சாமி. சுண்ணாம்பு அதான் ஆத்த பத்திரகாளி காப்பாத்த தொடச்சு விடு. ஐயா ராசா 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 வேணா 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 வேணா. சரிப்பா வாய முறா ஏன் வாய பொளக்கற? கலெக்டராக போற பிள்ளை கை நடிக்கிட்டு பெத்தவளா நீ? சாமி இந்த முத்து மாலைய நீ கழுத்துல போட்டுக்கிட்டா அந்த முத்து மாலை கூடியே பாடி சொல்லி தருவா சாமி. எல்லாம் கொலை முடிச்சாமே. சாமிங்களா எல்லாரையும் பிள்ளைக்கு ஆசை பண்ணி உபதி அள்ளி போடுங்க சாமி. அது சுண்ணாம்புல சாமி உபதி சாமி. சுண்ணாம்பு போட்டு தொலைச்சிடாதீங்க. Hey boys, move, move. இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? சாமி இன்னில இருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி. அதுக்காண்டி என் குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சுடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. மத்தியானம் எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்துல வந்து சாப்பிட்டு போங்க சாமி. இது வீடா? காலேஜ் அது? சாமி நாங்க எங்க அடுப்பு பத்த வைக்கிறோமோ அந்த இடம் பூரா எங்களுக்கு வீடு சாமி. எங்கட பட்டா கேட்க மாட்டாங்க, இடத்து வரை கேட்க மாட்டாங்க. You bloody stupid idiot. What the hell you are talking? யா புள்ள சாமி நம்ம பாத்துட்டு நம்மள மாதிரி கத்துது. யோ இப்போ நான் பேசுறது இங்கிலீஷ்யா? யாப்ல என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது? அதானே தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம என்னத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுற சாமியா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமியா? சாமி எங்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி. தபார் இங்க எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ். அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிது கிடையாது.
அவங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன தரவோட்டு மூடி இருக்கு சாமி. எங்களுக்கு எப்போ திறந்தவனே சாமி, அதனால பிரியா சந்தோஷமா போ சாமி. அது போக எல்லா இன்சபடி எங்கள்கிட்ட இருக்கு சாமி. எங்கள மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி. ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போனதா உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான். என்ன சாமி எங்க பிள்ளை உள்ள படிக்க போயிட்டா நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? இப்பயே நாங்க எல்லாரும் வெளியே போறோம் சாமி. போ சாமி உள்ள போ சாமி. போ போறோம். அதான் நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அப்ப நீ ஆசீர்வாதம் அப்பா, நீ உசுரோட இருக்கும்போது நீ கேட்டது எதையுமே வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா எங்கிட்ட காசு இல்ல. நீ என்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சியோ மளமளன்னு எக்கச்சக்கமா பணம் சேர்ந்து போச்சு. அதனாலதான் உனக்கு பொங்கல் விட இட்லின்னு எக்கச்சக்கமா படைச்சு வச்சிருக்கோம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை தப்பா நினைக்காம வந்து சாப்பிட்டுருப்பா. உன் வாரிசு நல்லா இருக்க வேண்டாமா? நீ இருக்கிற காலத்துல வெறும் மஞ்சக்காரோட இருந்தேன். இன்னைக்கு நம்ம பெத்த மக்கள் என்னை நல்ல அழகா சிங்காரியா வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கொனட்டுற? ஆமாப்பா, சீக்கிரம் வாப்பா. ஏன் அப்படி மரத்துக்கு மேல அலைஞ்சுக்கிட்டே தெரியுற? இப்ப என்னப்பா உனக்கு குறை வச்சிருக்கான்? வடை பிரியமா சாப்பிடுவா வச்சிருக்கான். பொங்கலை சட்டி சட்டியா திம்ப அதையும் குறை இல்லாம வச்சிருக்கான். இட்லியும் வச்சிருக்கான். என்னதான் பண்ண சொல்ற? தயவு செய்து வாப்பா. சாரம் வைக்கலன்னு கோபத்துக்கு தருவேன் பாரு. அப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து சாப்பிடுப்பா. சொல்லுமா. ஏப்பா, உன் மனசு இன்னும் மாறலையா? நீ என்ன மனுஷன் தானே? உன் மூத்தமையன் கூப்பிடுறேன்ல, வந்து மரியாதையா தின்னுட்டு போ. இந்த வாரம் அந்த காலம் மாதிரியே சேவரை கூட்டத்துல எங்க அப்ப யாருமா? இந்த பாரு நடுக்கொண்டு உட்காந்துருக்கேன் பாரு, அவன் தான் கொப்பை. உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா என் புருஷன் 4 கிலோ பெத்தவ எனக்கு தெரியாதா? எப்பயுமே கொப்பை லேட்டாத்தே வருவேன். காவாளி பையன் அந்த நடந்து வர்றாரு அவருதான் கொப்பை. அப்படியா? பக்கத்துல யாருத்தா? அந்த மானங்கிட்ட திருக்கத்தான் கொப்பை வச்சிருந்தேன். பரவாயில்லப்பா, வாப்பா வாப்பா வாப்பா. அட பாவி, அப்பதான் பூத்தியால வச்சுட்டு குடியா கெடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அவ கூட சுத்திக்கிட்டு அழையிற. வாயா செத்து திருந்தலியா நீ? காக்காவத்தானே சுட்டு சாமி. அது காக்கா இல்லடா, எங்க அப்பா. காக்காவை கொப்பைங்கிற லூசு பேரானி. ஏன்டா எங்க அப்பா கொன்னுட்டு என்ன லூசு பையன் என்ன சொல்ற? அவங்க என்னடா பேச்சு? அவன் தூக்கிட்டு வந்து கண்டந்துக்குனா விட்டு நம்ம வீட்டு நாய்க்கு போடுங்கடா. விட மாட்டேன்டா. ஒருத்தன் சுட்டு தாண்டா ஒண்ணா. இப்ப நீங்க வேணா எங்க அப்பா சுட்டவன மாறுகால் விடக்கூடாது, புரிஞ்சடா? எதுக்கு சாமி சரண்டர் ஆகணும்? நீ துப்பாக்கி காட்டினா சரண்டர் ஆகாம என்ன? அடக்க அரச பக்கறக்க துப்பாக்கிய காட்டினா நான் பஸ் ஏறதுக்கு சாமி. பஸ் ஏறவா? அடச்சி போயா காக்கா கீக்கி கக்கோ. சாமி நம்ம பாத்த பேசுது. பஸ்ல ஏறதுக்கு எங்க துப்பாக்கி காமிச்சீங்க? ஏ சம்பட்டியே கேக்கற சொல்லுப்ல. சாமே, நாங்க துப்பாக்கிய காட்டலனா நீ பஸ் நிறுத்திருப்பியா? என்னைக்கு தான் நிறுத்திருக்க நீ? இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் விட்டா வேற பஸ் வராதுன்னு எங்களுக்கு தெரியாதா? மச்சான் யார் மச்சான் லூஸ் பையன்கிட்ட என்ன பேசியா? என்ன டிக்கெட் எடுத்து வண்டில இருங்க. ஏன் சாமி எங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? பஸ் ஓடும்போது துப்பாக்கி காமிச்சு டிக்கெட் எடுக்காம இறங்கிட்டீனா? இங்க பாரு, டிக்கெட் நீ மட்டும் எடுக்கறியா இல்ல அந்த குடும்பம் தனித்தனியா எடுக்கறாங்களா? அந்த குடும்பமா? என்னடா சொன்ன? நரைக்கு போறத நன்னாரி நார நல்லா காட்டுக்க. இங்க இருக்க இந்த கூட்டம் பூரா என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிங்க. மொத்தம் 28 பேரு. இதுல 5 பிள்ளைய பொண்டாட்டி. 5 பொண்டாட்டியா? ஒன்னு அறிவப்பட்டு பாத்துக்க. ஏ பாப்ல, இது என் முத பொண்டாட்டி திருமகளா? யார் 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 யார்? நீ வா. இது என் 2வது பொண்டாட்டி தங்காச்சி. எப்படியா பச்சைக்கிளி? யார் 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 யார்?
இது என் 3வது பொண்டாட்டி திண்டுக்கல் திடமான கல். யார் 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 யார்? இது என் 4வது பொண்டாட்டி திருப்பாங்கட்டி. யார் யார் யார்? இது 5வது பொண்டாட்டியா செம்பட்டி. எங்கே கொழுந்தியா? அடுத்து 6வது பொண்டாட்டியா இவளை தான் கட்ட போறேன். போ மச்சான், சொல்லிட்டே இருக்க கட்டிக்கவே மாட்டேங்கிற. ஏன் அம்புல அவசரப்படுற? மச்சான் எங்க போறாரு? அவர் உடம்புல தெம்பு இருக்கு, எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பாரு. யார் யார் சிக்கி வாயாடி? என்னையா ஓன பீப்பா மாதிரி இருக்கு? உன் கண்ணுக்கு பீப்பாடா, என் கண்ணுக்கு அம்புட்டு பாப்பா. ஆமா, எல்லாரும் எங்கயா போறீங்க? அப்படி காலு சாமியா, அப்படி காலு. என் மாமியா இருக்குல்ல சாமி, என் மாமியா அது அவங்க ஆத்தா. அதுக்கு 29ஆவது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என் செல்போன்ல எஸ்எம்எஸ் வந்திருக்கு சாமி. அந்த பயபிள்ளைக்கு எல்லாருமா போய் தேனை தொட்டு சேனை வைக்கிறக்காக காரியாப்பட்டிக்கு வழி அனுப்ப வந்திருக்கேன். ஐயோ, 29வது குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 4 மணி 5 பொண்டாட்டிக்கு கணக்கு போட்டுக்க. ஐநாங் 20? ஒன்னனுக்கு 8 மணி கணக்கு போட்டு 20க்கே வாய பழக்கிறே சாமி. என்ன கொஞ்ச நாளையா மாமியா மாமனார ஓவர்டேக் பண்ண மதுரைங்கிற பேரை மாத்திக்கிற சாமி. உள்ள பாக்கி குடுக்கறதுல என் மச்சான் நடிச்சுக்க ஆளில சாமி. ஏய் பொண்டாட்டி கேரண்டி குடுடா, பொண்டாட்டி கேரண்டி குடுடா. எல்லாரும் போய் புள்ளிய பாக்க வந்தா இன்னும் காணோம். ஏண்டி போடி அடிச்சிக்கிட்ட? பேன் மச்சான். ஆமா பேன். காலி பண்ணா கேக்குறதுல பக்கத்துலயே பாக்குறது. எங்க அப்பா என்ன ரசம் இளைச்சு போயிட்ட? அத்தா பீட்ரூட் பீன்ஸ் முட்டைக்கோசு முள்ளங்கி முசலுக்கு போறதா எனக்கு போடுறாங்க அத்தா. ஆனா உன் பையலுக்கு அந்த முசல போட மாட்டாங்க அத்தா. அப்படியா? எங்க நாக்கு அடடட பிள்ளைக்கு நாக்கு செத்து போயில கிடக்கு. மச்சான் என்ன ஏதுன்னு உடனே பாத்துற மச்சான். இல்ல புள்ள துரும்பால போடா. ஆமா மாமா. ஏ மச்சான் தலைக்கு மேல எது வந்தாலும் சுட்டு தள்ளுங்கடா. சரி மச்சான். ஏ மச்சான், ஏல ஒரு ஏரோப்ளேன் பறந்து சுட்டுறவா? ஏ அத சுட்டா குடும்பத்துல ஜெயிலுக்கு போன ஈன. காக்கா குருவி எதுவும் பறக்குறான் பாரு. தூரத்துல ஒரு காக்கா பறக்குது மச்சான். சுட முடியாது சாமி. ஏன் முடியாதே? மச்சான் கிட்ட கொடுங்க, மச்சான் சுட்டு போடா. அதானே குடுறீங்க. சொல்ற பாரு. ஏன் மச்சான் என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? உன்னை பத்தி எல்லாரும் பெருமையா சொல்லிருக்கேன், நீ என்ன பீஸ் பண்ண மாதிரி பாத்துட்டு இருக்க? யார பார்த்து பீஸ் போட்டுக்கற? உன்ன மாதிரி இன்னும் 10 பிள்ளை கட்ட வேண்டிய நானு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது மச்சான். அப்ப இன்னைக்கு பாத்துக்குறோம். வருது வருது வருது. என்னடி வருது? மேல படுற காக்கா கீழ வருது. எங்க வருது? ஏன் மச்சான் சுடு சுடு மறுபடியும் மேல போதே? இரு சாமி. ஏன் குத்து மச்சான் சுட்டு தலை. ஏய் பிரின்சிபால் மண்டையில நீ சுட்ட காக்கா விழுந்துருச்சு பாய். அக்கா இது சுட்ட போற சொல்லே. சரியா சீக்கிரம். நல்ல கொளுத்த காக்கா. ஏய் இன்னைக்கு என்னடா நடக்குதுங்க? என்ன சாமி? என் புள்ளைக்கு கவுச்சியா கண்ணுல நீங்க காட்டுறது இல்லையாமே? யார் சொன்னது? வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டன் எல்லாம் போடுறோம்ல. சிக்கன் மட்டன் எதுக்காமே? என் பிள்ளைக்கு காடை கவுதாரி காக்கா எல்லாம் சுட்டு போட்டாதான் பிள்ளைக்கு உடம்பு தரும், நல்லா பாடிப்பு வரும். அதுக்காக காலையிலே நார் அடிக்கிறதா? உங்க கேண்டீன் சாப்பாடு அதை விட நாருதுன்னு எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகிட்ட மீன் போட்டு கொடுத்துறாங்க சாமியா. முதல்ல அதை சரி பண்ணி சாமியா. பண்றேன் பண்றேன்டா. கிளியர் பண்றேன். பண்ணுங்க. ஏய் ஏ கண்ணு நீ ஒண்ணு கவலைப்படாத. ஒப்பே ஒரு நாளைக்கு உனக்கு பாம்பு பள்ளி பாச்சா கொக்கு குருவி கோத்தா ஓடா ஓடு பே. எறும்பு வரைக்கும் அடிச்சு போட்டு சாப்பிட வைக்கிறேன். நீ மட்டும் நல்லா பாடி சாமி போ.